ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கணேசன், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் நியர்பை அறந்தாங்கி. நாங்கள் வந்து இங்குபேட்டர் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்தியா ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இங்குபேட்டர் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா வாங்க பார்க்கலாம். இந்த இங்குபேட்டர் முட்டை நாட்டுக்கோழி முட்டை வைக்கணும். இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்மள்கிட்ட முட்டை வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 2 முட்டை 1 முட்டை அப்படி தான் கிடைக்கும். கிடைக்கிற முட்டையை நம்ம எடுத்து நம்ம வெளியே வைக்காமல் அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம உள்ள டெம்பரேச்சர் வந்து நமக்கு டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும். அதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது நம்ம சேஃபாக இருக்கும். நமக்கு தேவையான முட்டை சேர்ந்த பிறகு அதை எடுத்து வெளியே ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அந்த ஈரப்பதெல்லாம் தொலைச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம இங்குபேட்டரில் வச்சா நமக்கு நல்லாயிருக்கும். இந்த பாக்ஸோட கெப்பாசிட்டி வந்து 95 எக் லோடு இப்போ நம்ம லோட் பண்ணி வைக்கலாம். என்கிட்ட இப்போ 20 முட்டை தான் நாட்டுக்கோழி முட்டை இருக்குது. நான் அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த முட்டை நம்ம இங்கே பாக்ஸில் லோட் பண்ண முன்னே ஒரு மண் இல்லைன்னா தவிடு வந்து இந்த இதில் ஃபுல்லாக போட்டுக்கிறணும். ஏன்னா மண் தவிடு போட்டு அது மேலே ஒரு துணிமாக விரிச்சிக்கலாம். நான் இப்போ மண் மட்டும் போட்டு அதை முட்டையை லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மண் போகிறதுனால அந்த முட்டை வந்து ரொட்டேட் ஆகாமல் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதனால் வச்சுருக்கேன். இந்த முட்டையில் வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து 3 டைம் வந்து ரொட்டேட் பண்ணி வைக்கணும். எனக்கு அடையாளத்துக்காண்டி நான் 1 2 3 போட்டு வச்சுருக்கேன். காலைல மதியம் நைட்டு, அதனால் ஒரு 3 டைம் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காண்டி நான் என் அடையாளத்துக்காண்டி 1 2 3 போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்கள் உங்களுக்கு எப்படி அடையாளம் இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை வந்து நம்ம ஒரு நாளைக்கு 3 டைம் ரொட்டேட் பண்ணோம். அதே போல் 18 நாளைக்கு இந்த முட்டையை வந்து ரொட்டேட் பண்ணி வைக்கணும். 18 நாள் முடிஞ்சோடனே நம்ம அந்த முட்டையை ரொட்டேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும். 19லேருந்து 22க்குள்ளே அந்த முட்டை வந்து குஞ்சு பொரிச்சிடும். அதே மாதிரி இந்த வாட்டர் லெவல் வந்து நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு டவல் மாதிரி பாய் எடுத்துகிட்டு அதில் வந்து வாட்டர் லெவல் வந்து ஃபுல்லாக வைக்கணும். வாட்டர் லெவல் கம்மியானுச்சுன்னா அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதான் வாட்டர் வந்து கம்மியாகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த தெர்மாஸ்டேட் வந்து நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த தெர்மாஸ்டேட் வந்து முட்டை பக்கத்தில் வைக்க மாதிரியே வைக்கணும். ஏன்னா முட்டை பக்கத்தில் வைக்க மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். இது வந்து நம்ம வாட்டர் லெவல் படாத மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து நாங்கள் கொரியரில் அனுப்பும்போது இந்த பாக்ஸில் சைட்லலாம் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்போம், பேனாவில் மார்க் பண்ணிப்போம். இது எங்கள் வீட்டில் இருக்கிறனா நான் வந்து ஹோல்ஸ் போட்டு ஆல்ரெடி வச்சுருக்கேன். உங்களுக்கு வரும்போது இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருப்போம், மார்க் பண்ணி தான் வரும். அப்போ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து சுண்டிற அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஹோல்ஸ் போட்டுக்கணும். இதே போல் 4 சைடுமே ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் போட்டு வச்சா நம்ம வந்து அந்த ஆக்சிஜன் ஃப்ரீயாக உள்ளே போகும். அதனால் இந்த ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கணும். இது வந்து 18 நாள் வரைக்கும் 1 யூஸ் பண்ணால் போதும். 19 நாள்லேருந்து 22 நாளுக்கு இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த இம்யூனிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த 19லேருந்து 22 நாள் வரைக்கும், ஏன்னா அது இம்யூனிட்டி வந்து அதிகமாக கிடைக்கப்படும். அதனால் 2 பவுல் வந்து இங்கே வாட்டர் வச்சுக்கணும். சரி, இந்த இதில் ஏதாவது ஒரு டவுட்னா என் நம்பருக்கு கால் பண்ணலாம். என் மொபைல் நம்பர் 8124797066. இதோட ப்ரைஸ் வந்து 2000. கொரியரோட 200, மொத்தம் 2200. இந்த பாக்ஸில் உங்களுக்கு வரும்போது நாங்கள் எல்லாமே ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி எல்லா ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் இந்த பிளேக்கை மட்டும் சொருவிட்டு முட்டையை லோட் பண்ணால் மட்டும் போதும். மற்ற எதுவுமே நீங்கள் கை வைக்க தேவையில்லை. ஆல்ரெடி நாங்கள் எல்லா ப்ரோக்ராமே செட் பண்ணி வச்சுருப்போம். முட்டையை லோட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி லெவல் மட்டும் நீங்கள் டெய்லி மெயின்டைன் பண்ணால் போதும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.